ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திரையாகவும் என்னும் பெயருக்கு வெளியே புறப்பட்டு போதல், பிரயாணம் பண்ணுதல் என்று பொருள். யாத்திரையாகும் புஸ்தகத்தின் முதல் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது ஆதியாகும் புஸ்தகத்தின் தொடர்ச்சி என்பது தெரிகிறது. ஆதியாகும் புஸ்தகத்தையும் யாத்திரையாகும் புஸ்தகத்தையும் இணைக்கிறது. ஆதியாகும் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களும், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலும் மற்றும் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் செய்திகளின் நிறைவேற்றத்தை யாத்திரையாகும் புஸ்தகத்தோடு இது இணைக்கிறது. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரர்கள் யாக்கோப்புடனே தங்கள் குடும்பங்களோட கூட போனார்கள். யாக்கோப்பின் கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். இந்த இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்திலிருந்து வெளியேறும் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எவ்வளவு பேர்கள் என்பதை யாத்திரையாகவும் விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களை ஏற்கனவே வாக்கு பண்ணின பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் பழுகி பெருகுவதை பார்த்து எகிப்தியர்கள் அவர்களை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை எவ்வளவு ஒடுக்கினாலும் அவர்கள் ஒடுங்கி போவதில்லை. இவர்களை அழிப்பதற்கு எகிப்தின் ராஜா எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்று போட தீர்மானம் செய்தான். சிறு பிள்ளைகளை கொன்று போடுவது மகா பெரிய பாவம். பரிசுத்த வேதாகமத்தில் சிறு பிள்ளைகளை கொன்று போட்ட பார்வோனை பற்றியும் ஏரோதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் பிசாசின் கிரியைகளை செய்கிறார்கள். எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசுகிறார். ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் முன்னே சொல்லியிருந்த ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று. அதனால்தான் தந்திரமாக மேசியாவை வரவிடாமல் தடுப்பதற்கு சாத்தான் தன்னால் முடிய அனைத்தையும் செய்கிறான். இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லோரையும் கொன்று போட்டால் தன்னை நசுக்குவதற்கு ஸ்திரீயின் வித்து வராது என்று அவனுடைய எண்ணம். மருத்துவச்சிகள் பிறக்கும் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்ற வேண்டியவர்கள். இந்த எபிரேய மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுடைய கோபத்திற்கு ஆளாவதை விட பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் என்றும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்று நினைத்தார்கள். அவர்களை உயிரோடு காப்பாற்றினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மரித்து போகாமல் தொடர்ந்து ஜீவித்தார்கள். தேவனுடைய கரம் அவர்கள் மீது இருந்தபடியால் யாராலும் அழிக்க முடியவில்லை. இந்த காரியத்தை அறிந்து எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை கேட்கும்போது எபிரிய ஸ்திரீகள் அநேக வேலைகளை செய்வதனால் பலத்திருந்தார்கள். நாங்கள் போகும் முன்னே அவர்களுக்கு பிரசவமாயிற்று என்றனர். தேவன் எபிரேய ஸ்திரீகளை ஆசீர்வதித்து சுகப்பிரசவம் கட்டளையிடுகிறார். பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் பிறந்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோரிடம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார். அவர்களுடைய சந்ததி கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருகியிருக்கும் என்று. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, எகிப்தின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் மீது எரிச்சல் அடைந்து அவர்களை அழிக்க திட்டத்தை தீர்மானம் செய்தான். ஆனால் தேவன் அவர்கள் திட்டத்தை முறியடிக்க செய்தார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சங்கீதம் 37 சொல்கிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொல்லாதவர்களுடைய செழிப்பையும்
உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் குறித்து எரிச்சல் அடையக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய மாட்டோம். நாம் உலக பிரகாரமாக செழிப்பாய் இராவிட்டாலும் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் செழிப்பாய் இருக்கும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் மற்றவர்களை பார்த்து மாட்டார்கள். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷிப்பார், நம்மை பாதுகாத்து பராமரிப்பார். நாம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வோம். நாம் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் அமைதியாக குடியிருப்போம். நம்முடைய ஜீவத்துக்கு தேவையான பராமரிப்பு கர்த்தரே பார்த்து கொள்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.